வெல்கம் டு மேக் இந்தியா. இனி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு வாங்கியிருந்தோம். இது எதில் பை பண்ணியிருந்தோம்னு பார்த்தோன்னா அமேசான் ப்ரைமில் தான் பை பண்ணியிருந்தோம். அமேசானில் பார்த்தீங்கன்னா 15 to 16 ப்ரைம் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம என்னதான் ப்ரைம் சேலில் இருக்குது, என்ன ப்ரைஸ்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தோம். அப்போ நான் ரொம்ப நாளாக இந்த கீபோர்டை பை பண்ணணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன், ரெட்ராகன்ற கீபோர்டு. ஸோ நான் அப்போ பார்க்கும்போது ப்ரைஸ் ரெட்ராகனுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2423 rupees இருந்தது. ஸோ இந்த அமேசான் ப்ரைம் சேல் மூலியமாக அது ரேட்டு பார்த்தீங்கன்னா 1999 வந்தது. சரி, ஓகே, இதாக சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணலான்னு பை பண்ணேன். ஸோ இந்த ப்ரைம் சேல் அப்போ பை பண்ணால் அடுத்த நாளே டெலிவரி. ஸோ நான் 15th நைட் வரைக்கும் பை பண்ணியிருந்தேன். ஸோ 16th நைட் அன்றைக்கே டெலிவரி பண்ணிட்டாங்க. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பேக்கேஜை டேர் பண்ணியிருக்கேன். ஆனால் பேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. இதான் செக்யூர் பேக், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம பை பண்ணியிருந்த ரெட்ராகன் குமரா K552 மாடல். ஸோ இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். எப்படிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி லைட்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது RGB லைட் இருக்கிற கீபோர்டு. இது மோஸ்ட்லி கேமிங்க்கு யூஸ் பண்ணுற கீபோர்டு. ஸோ நான் ரொம்ப நாளாக இந்த கேமிங் டிசைனிங் அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கீபோர்டு வேணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ இப்போ ஆஃபரில் நான் பை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்பீடாக ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்னு போட்டிருக்கு. ஐ கண்ட்ரோல், நம்ம கீபோர்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஐ ரெஸ்பான்ஸ், நம்ம என்ன கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறோமோ அது உடனே ரெஸ்பாண்ட் ஆகும். இதில் மெயினாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரெயின்போ கலர்ஸ், அதாவது இந்த எல்லா கீஸ்லேயும் ரெயின்போ கலர்ஸ் வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித் டஸ்ட் ப்ரூஃப் ரெட், அதாவது இந்த ரெட் கலர் இது வச்சுருக்க எல்லாமே டஸ்ட் ப்ரூஃபோடு இருக்கும். ஸோ நம்ம கையட்டி கூட நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம டஸ்ட்டு ப்ரூஃபாகவே வச்சுக்கலாம். டஸ்ட்டு ஒன்றும் ஃபார்ம் ஆகாது இந்த கீபோர்டில். ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி LED பேக்லைட் மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹை ப்ரிசிஷன் மிஷினரி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. டபுள் இன்ஜெக்ஷன் கீ கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் கீ கான்ஃப்ளிக்ட் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஸ்பில் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வின் கீஸ் பார்த்திங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம் கேமிங் அப்போ. ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி நம்ம கேமிங்காக யூஸ் பண்ணுற கீபோர்ட்ஸ் தான். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்ட் வித் ஸ்விட்ச் ஃபார் DIY அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது நம்ம உள்ளே பார்ப்போம். அது தெளிவாக நம்மளுக்கு புரியும் உள்ளே பார்க்கும்போது. நான் இப்போ சீலை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, சீல் ரிமூவ் பண்ணியாச்சு. பாக்ஸ் நல்லா வெயிட்டாக இருக்குது. உள்ளே நல்லா கீபோர்டு நல்லா பலமாக இருக்கும் போல். பார்ப்போம் திறந்து. ஸோ இப்போ நான் இது பண்ணுறேன். பேக்கிங் தான் நல்லா இருக்குது. பபுள் பேக் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க, கீபோர்டுக்கு எந்த டேமேஜ் ஆகாமல். வயர் நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. எப்பயுமே தின்னாக இருக்கும் வயரு. ஸோ நல்லா திக்காக இருக்குது. USB கேப்போட வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இதில் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் இருக்குது. இந்த கீபோர்டு பார்த்திங்கன்னா வெயிட்டாகவே இருக்குது. நல்லா வர்த்தபுளாக இருக்குது. காம்பேக்டாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. நம்ம சிஸ்டம்லலாம் பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய சைஸுக்கு இருக்கும் கீபோர்டு. ஸோ ஸ்பேஸுக்கு கன்ஸ்டெயினாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் இப்படி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ப்போம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு இதை படித்து பார்த்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை நம்ம இங்கே ஒட்டிக்கலாம், இல்லை நம்ம கீபோர்டில், இல்லை நம்ம லேப்டாப்பில் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். இன்னொன்று ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் என்னென்னா, நம்ம இந்த இடத்துல டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு, இல்லை கீயை நம்ம மாற்றணும், வெளிலேருந்து பை பண்ணி கூட நம்ம மாற்றிக்கலாம். இந்த கீஸ் எல்லாம் நம்ம இந்த கீ தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆன்லைனில் நிறைய கீஸ்லாம் பை பண்ணிக்கலாம். டிசைனாக என்னென்ன கலரில் வேணாலும் நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம ரிமூவ் எப்படி பண்ணோன்னா, சில பேர்லாம் கையில் ரிமூவ் பண்ணுவாங்க, அப்போ பிரேக்கேஜ் ஆகும். ஸோ ஏதாவது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிமூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமூவல் யூஸ் பண்ணி நம்ம அழகாக இந்த கீயை ரிமூவ் பண்ண முடியும். ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேறு எதாவது இன்சர்ட் பண்ணணும்னா ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த கவரில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம்.
ஸோ இந்த பெட்டியில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இந்த டஸ்ட் ப்ரூஃப் கீ கொடுத்துருக்காங்க ரெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே டஸ்ட் ப்ரூஃப் கீ தான். இதை சேஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம இந்த கீபோர்டில். ஸோ அந்த கீ ரிமூவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது அதை பார்க்க முடியும். ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்ட் மாரி வரும். அவ்வளோதான். இப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் அந்த ரெட் கீ இருக்கும். ஸோ நான் இந்த எடுத்ததை சும்மா ஜஸ்ட் இது ரிமூவ் பண்ணி இல்லை லைட்டாக ஃபிட் பண்ணாலே போதும், உட்காந்துரும். அவ்வளோதான். நம்ம எதுவுமே வந்து டைட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணுறேன், வராது. ஸோ லைட்டாக ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உட்காந்துரும் இதில். ஸோ கீபோர்டோட சவுண்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ கேமிங் விளாட்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கீபோர்ட் சவுண்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்கள், கீபோர்ட் சவுண்ட் நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஒவ்வொரு கீக்கும் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து இந்த கீபோர்டில் இப்போ எதாவது டைப் பண்ணுறோன்னா டைப்பிங்கும் நல்லா பண்ணலாம். ஸோ கீபேடோட டிசைன்லாம் பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்லா காம்பேக்டாக இருக்குது, மேட் ஃபினிஷாக இருக்குது. ஸோ இங்கே ரெட் ட்ராகன் சொல்லிட்டு ஒரு சிம்பிளோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லைட்லாம் வந்து அந்த கேப்ஸ் லாக் லைட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அடுத்ததாக இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ரெயின்போ கலர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன வேவ் மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணுவோம். நல்ல சாலிடான கீபோர்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த கீபோர்டோட கேபிள் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. இது எங்கேயும் மடங்குனா பிரேக் ஆகுன்ற மாதிரி தெரியல. சில கீபோர்ட்ஸ்லாம் தின்னாக இருக்கும், உடனே வந்து ஒயர் கட் ஆகிருக்கும். ஸோ கீபோர்ட் கனெக்ஷன் வந்து மிஸ் ஆகும். அதேமாதிரி டிசைன், காம்பேக்ட்டு, கிரிப்னஸ் எல்லாம் சூப்பராக பக்காவாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த கீபோர்ட் வர்த்தாக தான் இருக்குது. நான் இன்னும் வந்து இதில் போட்டு பார்க்கல. இன்னும் பார்த்த பிறகு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த ப்ரைஸுக்கு இந்த கீபோர்ட் நல்லா பர்ஃபெக்ட் வர்த்தா அப்படின்றது. இதோட பிளாஸ்டிக்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. சில கீபோர்டுக்கெலாம் பிளாஸ்டிக் வந்து ரொம்ப இதுவாக டேமேஜ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி எல்லா கீபோர்ட்லேயும் நம்மளுக்கு ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கும். இதுலேயும் அந்த ஸ்டாண்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து வாட்டமாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணேன்னா, இப்போ நான் அந்த ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வச்சேன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். வாட்டமாக நம்ம டைப்பிங் பண்ணவோ இல்லை கேம்ஸ் விளாடவோ எல்லாமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். யூஎஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சிஸ்டம் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணோன்னே லைட்ஸ்லாம் எரியுது. ஸோ லைட் எரிஞ்சால் ஒரு இடத்துக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்புறமா மொத்தமாக லைட் எரியுது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கைட் எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் யூஎஸ்பியில் ப்ளக் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் வந்து WASD எல்லா கீயும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஒரு கீ லைனுக்கும் வந்து ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. மேலே ரெட்டு, பர்பிள், ஆரஞ்சு, க்ரீன், எல்லோ, அப்புறம் திருப்பியும் பர்பிள் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், என்னென்ன இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த RGB ரெயின்போ லைட்ஸ்லாம் எரியுது. இது லைட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த கீபோர்டோட லைட்ஸ்லாம் நம்ம வந்து இன்னும் ரசிக்கலாம். ஸோ லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கீபோர்டில் இருக்கிற ரெயின்போ லைட்ஸை பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக எரியுது. ஸோ இதில் வந்து நம்ம மாடல்ஸ் கஸ்டமைஸ்டு பண்ணுறது எப்படி, 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்னிங் வந்து இதில் வந்து இந்த கீபோர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் யூஸ் ஃபங்க்ஷன் கீ அண்டு நம்பரில் வந்து 1 யூஸ் பண்ணிங்கன்னா WASD எஸ்கேப்பு, அப்புறம் ஏரோ அப் அண்ட் டவுன், சைடு ஏரோஸ், இது மட்டும்தான் லைட் வந்து எனேபிளில் இருக்கும். ஸோ நம்ம வந்து கேமிங் விளாட்றோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்ச காமன் யூனிவர்சல் கீனா WASD தான். ஸோ அதுக்காக நம்ம அந்த WASDயில் மட்டும் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எஸ்கேப்பை யூஸ் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து இந்த அப் ஏரோ யூஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதனால அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன கீஸ்க்கு வந்து அது லைட் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். செகண்டு, ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. சில பேர் டைப்பிங் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு இது ஒர்க் ஆகும். ஓகே, ஃபைலில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, 6, 7, 8, 9. ஓகே, இதுக்கப்புறம் லைட்ஸ் எதுவும் இல்லை. இப்போ வேவ் மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இது கலராக வேவ் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி லைட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எப்படி. வெறும் நம்ம வந்து இப்போ நான் W யூஸ் பண்ணுறேன்னா W யூஸ் பண்ணும்போது அங்கேருந்து லைட் வந்து அப்படியே பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் கூட இந்த கீபோர்டில் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இன்சர்ட் பட்டன்.
ஸோ இது ஜஸ்ட் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு லைட் எரியும். ஸோ இது அந்த WASD கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே வேவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு கீக்கும் என்னென்ன இது அப்படின்றத மாதிரி வேவ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேவ்னஸ் கிடைக்குது. ஸோ அப்படியே ஒரு ஸ்கொயர் மாதிரி வருது ஒரு கீபேர்டுக்கும், ஒரு கீஸ்க்கும் ஒரு ஸ்கொயர் மாதிரி வருது. ஸோ அடுத்து வந்து ஹார்ட் பீட் மாதிரி வேவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம கேமிங்ஸோ இல்லை ஒரு டிசைனோ சும்மா இல்லை, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்போனா ஒரு கேமிங் செட்டப் வச்சுருக்கும் போது ஒரு உங்கள் டெஸ்க்டாப்பை வந்து கவர் பண்ணும்போது இந்த கீபோர்டு வச்சுருந்திங்கன்னா ஒரு விஷுவலாக சூப்பராக இருக்கும் இந்த கீபோர்டு இந்த மாதிரி வியூவில். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ப்ளெயின் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட்டு ஒரு கீ அழுத்தினேன்னா அங்கேருந்து லைட் வந்து பாஸ் ஆகும். ஸோ பாருங்கள், எஸ்கேப்பு. ஸோ இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக லைட் பாஸ் ஆகும். நான் எஸ்கேப் அழுத்த லைட் ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ நான் இப்போ ஃபங்க்ஷன் அழுத்தி திருப்பி அந்த இதை பண்ணுறேன், நார்மல் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து இதோட ஃபீச்சர்ஸ். நல்லா இருக்குது பாருங்கள், லைட்னிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த லைட்னிங்ஸு எல்லாமே பார்த்தாச்சு, என்ன மாதிரி கீபோர்டில் என்ன மாதிரி லைட்லாம் எரியும். ஸோ நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, 8 டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லைட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி மோட்ஸில் இந்த ஃபங்க்ஷன் மோடு யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எங்கே அழுத்துறோமோ அங்கங்கே மட்டும் லைட் எரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த இதில். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கீபோர்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த கீபோர்டோட டைப்பிங் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நோட் பேடில் கொடுக்குறேன். சரி, நான் மணிகண்டன் என் பேரை டைப் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நல்லாவே இருக்குது, மணிகண்டன் ஸ்ரீனிவாசன். அந்த சவுண்டோடு டைப் பண்ணும்போது சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. டைப் பண்ணும்போது கேம் விளாடும் போதும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபீல் பண்ணுறேன். பரவாயில்ல, அப்படியே நின்று விட்டுருவோம். கீபோர்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், இப்படிலாம் லைட்னிங்ஸ் வைக்கலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வர்த்து. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. சவுண்டு கீபோர்டோட அந்த மெக்கானிக்கல் கீபோர்டுன்றதுக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா சவுண்டு தான். ஸோ அந்த சவுண்டும் சூப்பராக இருக்குது. ஒரு கேமர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு லைட்ஸ்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதையும் வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணுது. அதுக்கப்புறம் கீபோர்டு வந்து காம்பேக்டாக இருக்குது. அந்த 10 கீலெஸ்ன்னு கீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கீஸ் வந்து இதில் இல்லை. ஸோ கீலெஸ் கீபோர்டுன்னே சொல்லலாம், 10 கீலெஸ் கீபோர்டுன்னே சொல்லலாம் இது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இங்கே மவுஸ் வைக்க முடியாது. ஸோ இப்போ இது இல்லாதனால மவுஸ் வச்சு வாட்டமாக யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு கேப்பு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கீஸுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு ஸ்டெப்பு மாதிரி அப்படியே மேலே இப்படி கேர்வாக அப்படியே ரைஸ் ஆகுது. ஸோ அது வந்து நல்லாவே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பர் பக்காவாக இருக்குது. இது வந்து அமேசானில் தான் பை பண்ணேன். நான் வந்து ப்ரைம் சேலில் இருக்கும்போது ஜஸ்ட் 1999 அப்போ பை பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த கீபோர்டை பை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து லிங்க்கில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2423 ருபீஸ் ஆக்சுவல் ரேட்டு. நான் வந்து ஆஃபரில் பை பண்ணதுனால எனக்கு 1999 ஆச்சு. ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய டெக்னாலஜிக்கல் வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஏதாவது இன்னும் குவாலிட்டியாக பேசணும், இல்லை உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். நீங்கள் அதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் ரிசர்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இது வந்து
நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபாதர் பண்ணியிருந்தாரு. நான் தான் வந்து வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ வந்து ஃபாதர் வந்து வீடியோ எடுக்கிறாரு. ஸோ ஃபர்தராக நம்ம போக போக எல்லா வீடியோஸ்லேயும் நானும் ஃபாதரும் மாறி மாறி வீடியோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பாய்.